வணக்கம். இப்போ நம்ம எவ்வளவோ கீரை வகைகள் எல்லாம் சாப்பிடுவோம். தினம் ஒரு கீரை சாப்பிடணும். அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, அரைக்கீரைன்னு எத்தனை வகை கீரை இருக்குது. அதெல்லாம் மாற்றி மாற்றி தினம் ஒரு கீரை சாப்பிட்டுக்கிறலாம். அதுலேயும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க டெய்லி கீரை சாப்பிட்றது நல்லது. காய்கறி ஒரு கப்பு இருந்ததுன்னா கீரை ஒரு கப்பு, பருப்பு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறலாம். அந்த மாதிரி கீரை சாப்பிட்றவங்க என்ன செய்றீங்க, வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா 2 முறை அகத்திக்கீரை சாப்பிடுங்க. அகத்திக்கீரை இந்த வெயில் காலத்துக்கு நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்துரும். அகத்தி முனிவர் கூட ஒருத்தர், அகத்தியர்ன்ற முனிவர் அகத்தி மரத்துக்களை வச்சு தான் அந்த கீரையை பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதெல்லாம் அகத்தியர்னு அவருக்கு பேர் வந்திருக்கு. அகத்தியர் அகத்தி மரங்களை வச்சுக்கிட்டு அந்த அவர் வாழ்ந்த இடத்துல பூரா அகத்தியை வச்சுருந்தாராம். அதான் அவர் பேர் அகத்திய முனிவர்னே சொல்லிக்கிட்டு இருப்போம். அகத்தியர் அப்படின்னா அகத்தி மரத்துக்கு வச்சு அகத்திக்கீரை சாப்பிட்டவங்கன்னு கூட நம்ம எடுத்துக்கிறலாம். அந்த அகம்ன்றது நம்ம உடம்பு. அகத்தில் இருக்கிற தீனா சூடு, உடம்புல இருக்கிற சூடு. அகத்தீயை குறைக்கிறது தான் அந்த அகத்தி கீரை. அந்த அகத்தியை குறைக்கிறத நீங்கள் அகத்திக்கீரையை வாரம் 2 முறை வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. அந்த வெங்காயம், பச்சை மிளகா, அந்த கீரை எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சு தக்காளி போடுங்க. தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் ஊற்றி அதை சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். இல்லை சும்மாவே பொரிச்சு கூட வெங்காயம் பச்சை மிளகா போட்டு பொரிச்சு கூட சாப்பிடுங்க. எப்படியோ ஒரு ரூட்டில் அந்த அகத்திக்கீரையை நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் 2 நாளாவது சாப்பிடுங்க. முடியாட்டி 1 நாள் கூட சாப்பிடுங்க. உடம்புல இருக்கிற தீ, அகத்தில் இருக்கிற தீயை அது குறைச்சி விடும் அப்படின்றது அது உண்மையாக இருக்குது. இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.